ஒரு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் படித்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆசிரியராக பேராசிரியராக வந்து பணியில் அமரலாம் அப்படின்னு கனவோட நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து படித்தாங்க. அதாவது மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தகுதி தேர்வு பேப்பர் வந்து தகுதி பெற வேண்டும். தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 30 வினாக்கள் இருக்கு. இந்த 30 வினாக்களுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட ஆணவத்தோட இல்லாமல் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 130 வினாக்கள் முதன்மை தாள், 10 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே, 30 வினாக்கள் தகுதி தேர்வு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெஸ்ட் பேஜுமே வந்து கனெக்ட் பண்றோம். அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் படித்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆசிரியராக பேராசிரியராக வந்து பணியில் அமரலாம் அப்படின்னு கனவோட நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து படித்தாங்க. அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் பிஎட்லாம் வந்து படித்து முடித்தாங்க. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அதையெல்லாம் மாற்றி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா ஐடி செக்டாரில் வந்து இது வந்து இதனுடைய பங்கு வந்து பெரும் பங்களிப்பை வந்திருக்கு. அதன் அடிப்படையில் ஏஐ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு எம்ப்ளாயி பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஏஐ வந்து பண்ணிடுது. ஸோ ஐடி செக்டாரில் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுடைய கல்வி தொகுதி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎடு, எம்சிஏ ப்ளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா புதிய அரசு இப்போ அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். இதனால் தமிழக மாணவ மாணவிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அரசு பள்ளிகளில் உள்ள காலியிடங்கள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் உள்ள காலியிடங்கள், இந்த ரெண்டையுமே வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதன் அடிப்படையில் உங்களுடைய கல்வி தொகுதி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எம்எஸ்சி ப்ளஸ் பிஎடு, எம்சிஏ ப்ளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். நீங்கள் இந்த வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி கணிப்பொறி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் கல்வி தொகுதி வந்து எம்எஸ்சி பிஎடு, எம்சிஏ பிஎடு. ஓகே, அதே மாதிரி மற்ற மேஜர் மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடையாது. உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 130 வினாக்கள் முதன்மை தாள் வந்திருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட 130 வினாக்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெயின் பேப்பரில் வந்து இருக்கும். இதில் புதுசாக பார்த்தோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 10 வினாக்கள் கல்வி உளவியல் எஜுகேஷனல் சைக்காலஜி, 10 வினாக்கள் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர் ஜிகே, ஆக மொத்தம் 150 வினாக்கள் வந்து மெயின் பேப்பரு. மெயின் பேப்பரில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை சிவி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு கணிப்பொறி ஆசிரியர் வந்து பணியில் அமர்த்துவாங்க. ஓகே, இது வந்து மெயின் எக்ஸாம். ஆனால் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தகுதி தேர்வு பேப்பர் வந்து தகுதி பெற வேண்டும். தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 30 வினாக்கள் இருக்குது. இந்த 30 வினாக்களுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட ஆணவத்தோட இல்லாமல் தெரிஞ்சதை நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் உங்களால் வந்து ஈஸியாக தேர்ச்சி பெற முடியும். ஏன்னா 2025ல் நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த தகுதி தேர்வு வந்து நான் எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம், நான் எத்தனை வருஷமாக ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 80,000 பேர் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெறலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பு உடையது, நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஏன்னா அசால்ட்டாக விடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தகுதி தேர்வு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தகுதி தேர்வில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் தகுதி தேர்வில் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் அடுத்த கட்டமாக சிவி கூப்பிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அகாடமி சார்பாக
வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 130 வினாக்கள் முதன்மை தாள், 10 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் அபிரிஜிகே, 30 வினாக்கள் தகுதி தேர்வு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜுமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட், எம்சிஏ + பிஎட் படிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.